பிரித்தானியாவின் லண்டன் சவுத் ஹால் பகுதியில் ஆயிரக்கணக்கான சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. எனினும் சம்பந்தப்பட்ட கடை தனது வியாபார அனுமதி பத்திரத்தை இழப்பதிலிருந்து நூலிலையில் தப்பியுள்ளது. லண்டன் சவுத் ஹால் ஃபெதர்ஸ்டோன் வீதியில் அமைந்துள்ள சதி ஃபுட் அண்ட் வைன் என்ற கடையில் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஈலிங் மாநகர சபை அதிகாரிகள் மற்றும் லண்டன் மாநகர போலீசார் இணைந்து விசேட அதிரடி சோதனையொன்றை நடத்தியிருந்தனர். சிறப்பு மோப்ப நாய்களின் உதவியுடன் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது கடையின் பின்புறமுள்ள களஞ்சிய அறையில் ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3420 சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் 1.13 கிலோகிராம் இலங்கை இந்திய புகையிலை என்பன அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட இந்த சட்டவிரோத பொருட்களுக்கான வரி ஏய்ப்பு தொகை மாத்திரம் சுமார் 1400 பவுண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த சோதனையின் போது கடையின் தரைப்பகுதியில் பியர் பெட்டிகள் அடுக்கப்பட்டிருந்தமை அதிகாரிகளால் படம் பிடிக்கப்பட்டது. மதுபானங்களை தகுந்த அலமாரிகளில் மட்டுமே வைக்க வேண்டும் என்ற அனுமதி பத்திர விதியை இது நேரடியாக மீறும் செயலாகும். இதுகுறித்து கடையின் உரிமையாளரான கணேஷ்குமார் அவர்களிடம் தொலைபேசி மூலம் வினவிய போது, நான் இவற்றை விற்க முடியும் என்று நினைத்தேன் என்று முதலில் கூறியுள்ளார். ஆனால் அவை ஏன் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன என்ற கேள்விக்கு அவரிடம் பதில் இருக்கவில்லை. தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற மாநகர சபையின் அனுமதி பத்திர மறு ஆய்வு கூட்டத்தில் விளக்கமளித்த கணேஷ்குமார், அவை விற்பனைக்காக வைக்கப்படவில்லை, கடைக்கு வந்த ஒரு வியாபார பிரதிநிதியிடமிருந்தே இவற்றை வாங்கினேன் என்று தெரிவித்துள்ளார். சட்டவிரோத வர்த்தகம் முறையான வியாபாரங்களை பாதிப்பதோடு திட்டமிட்ட குற்றச் செயல்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் இந்த கடையின் அனுமதி பத்திரத்தை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என பாதுகாப்பு அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர். உரிமையாளரின் இச்செயல் சட்டத்தை மதிக்காத ஒன்று எனவும் அவர்கள் சாடியிருந்தனர். இருப்பினும் கவுன்சிலர்களான ஜான் பால், ஷைரா கரிமி மற்றும் அந்தோனி கெல்லி ஆகியோர் அடங்கிய அனுமதி பத்திர குழு இந்த கடைக்கு இறுதி சந்தர்ப்பம் ஒன்றை வழங்க தீர்மானித்துள்ளது. இந்த கடை இதற்கு முன்னர் எவ்வித சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடாத முதலாவது சந்தர்ப்பம் என்பதை கருத்தில் கொண்டு கடையின் உரிமத்தை ரத்து செய்யாமல் தொடர அனுமதித்துள்ளனர். ஆயினும் இனிவரும் காலங்களில் வாராந்த கண்காணிப்பு, கொள்வனவு பற்றுச்சீட்டுகளை பேணுதல், இருப்பு விவரங்களை சரியாக வைத்திருத்தல் மற்றும் முறையான விநியோகஸ்தர்களிடம் மட்டுமே பொருட்களை வாங்குதல் போன்ற கடுமையான புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.